ஜாலியோ ஜிம்கானா இது கேட்டாவே நம்ம பீஸ்ட் படத்துடைய சாங் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அனிருத்துடைய மியூசிக்ல நம்ம தளபதி விஜய் அவர்கள் பாடின ஒரு பாடல் வெளிவந்து அந்த சாங்குமே மிகப்பெரிய ஹிட். அந்த டைட்டில்ல ஒரு படம் ரீசெண்டா தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. நம்ம மாஸ்டர் பிரபுதேவா அவர்கள் தான் அந்த படத்துல ஹீரோவா பண்ணியிருந்தாப்ல. படம் வெளிவந்து ஹிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிட்லாம் ஆகல. போஸ்ட் ஓட்டின காசு கூட அவங்களுக்கு ரிட்டர்ன் வரல. பார்த்தவங்களுக்கு என்னமோ அந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் எல்லாமே இருக்கு. ஆனா பர்சனலா எனக்கு அந்த படம் பெருசா இம்ப்ரெஸ் ஆகல. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த போலீஸ்காரனை கட்டி கெட்டா அப்படின்ற மாதிரி ஒரு பாடல், அந்த சாங் மட்டும்தான் அந்த படத்துல ஹிட் ஆச்சு தவிர மற்றபடி வேற ஒண்ணுமே பண்ணல. சரி, இந்த ஜாலியோ ஜிம்கானா எப்ப ஓடிடில வெளிவரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. ஐ மீன் பிரைம் ஒன்றும் வாங்கல. ஹைபிரிட் முறையில இப்போதைக்கு பிரைம் கிட்ட இந்த படத்தை தள்ளி விடலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாய்ஸஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிளி சோத் இந்த படத்தோட ரைட்ஸை வச்சிருக்காங்க. தியேட்டர்ல வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஸ்டீம் பண்ற மாதிரி கண்டிப்பா பிரைம்லயும் சிம்பிளி சோத்துலயும் வரும். அதுக்கப்புறமா பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத முடிவு பண்ணுவோம். இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம், ஜாலியோ ஜிம்கானா போலீஸ்காரனை கட்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு பாடல். போலீஸ்காரனை சீக்கிரமாவே அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அது இன்று நாளை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். கண்டிப்பா அந்த பாடல் மிகப்பெரிய ஹிட் ஆகும். ஜாலியோ ஜிம்கானா படம் ஹிட் ஆச்சோ இல்லையோ, அந்த போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிடுவாங்க. நீங்க அதை பார்ப்பீங்க. ஒரு கல்யாண சீடியா உங்களுக்கு அது வெளிவரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜாலியோ ஜிம்கானா நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்லை இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தா ஓடிடில வெளிவந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.